அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல நம்மள ஏதோ ஒரு பாதையில சில பேர் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க, நம்ம தள்ள தள்ள நகர்ந்து போயிட்டு இருக்கோமா அப்படின்றத யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். இப்ப நம்மளை அறியாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பிரெயினோட மேக்கப்பே அப்படிதான். நம்ம கண்ணால பார்க்குற விஷயம், காதால கேட்குற விஷயத்த வச்சு தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அதுல நம்ம ஒரு மேக்னெட் மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட யாராவது ஒரு வழி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸாக தெரியும். இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த இடத்த நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதே ஒரு பேங்கர் கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே எந்தெந்த பேங்க் இருக்கோ அதை வச்சு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ, நம்ம மனசுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம கண்ணு வழியாக பார்க்குறோம். நம்ம மனசால நினைக்காத, எண்ணங்களால் உருவாக்காத ஒரு விஷயத்த நம்மளால் இந்த உலகத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, நிறைய ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப்லாம் பார்க்குறனால சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நம்ம மனசு ஆசைப்படுது. நம்ம மனசு ஆசைப்படுறதுக்கு நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோமா அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க பார்க்க தவறுறாங்க. அதனால தான் ஸ்ட்ரெஸ் நிறையா வருது, நிறைய ஹை ரிஸ்க் எடுக்கிறது. இப்போ நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணுன்றதை நம்மளோட முன்னோர்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. வருமானத்தை தாண்டி இப்போ இஎம்ஐ போட்டு செலவு பண்ண பழகிட்டோம். பட் அதுக்கும் ஒரு கட் ஆஃப் வச்சு நம்ம செலவு பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரும், நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சினா நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போகும், நிறைய லாஸஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மள அறியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். இதை நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தங்க செய்கிறாங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் ஷாப் வந்துச்சுன்னா ஒரு 10-15 பொட்டிக் ஷாப் வருது. ஒருத்தங்க தேங்காய் பால் கடை போடுறாங்கன்னா ஒரு 10-15 தேங்காய் பால் கடை, டீ கடை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஐடியா எடுத்து தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதை நம்ம இருக்கலை. ஆனால் நம்ம லைஃபுக்கு எது வேணுன்றத நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும்ல. ஏன் திறமை வேற, உங்கள் திறமை வேற. அது மாதிரி ஏன் திறமை எது, நான் எதை என்னையே மறந்து அந்த வேலையை செய்கிறேன், எதில் நான் லயிச்சு போகிறேன், இதெல்லாம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சு ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அல்லும் பகலும் உழைக்கிறது வேற, ஆனால் அதில் அறிவை செலுத்தி நம்ம ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணி, ஒர்க் லைஃப் பேலன்ஸை கையில் எடுத்துட்டு நம்ம ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் மூவ் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் சக்ஸஸ்க்கும் பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் சக்ஸஸ் நமக்கு தேவையில்லை, பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸோ நிறைய கண்டென்ட்டை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிறீங்க. அது அவங்களுக்கான பெஸ்ட்டு, அது உங்களுக்கான பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் தேடுங்க, படிங்க, அதை புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா மனசு நிறைய நினைக்கும், ஆனால் இந்த உடம்புக்குன்னு சில நியதி இருக்குது. மனசு நினைக்கிற எல்லாத்தையும் இந்த உடம்பால் செய்ய முடியாது. என் மனசு இங்கேயே இருந்துட்டு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட கூட பக்கத்தில் வந்துட்டு போகலாம், ஆனால் என் உடம்பால் வர முடியாது அல்லவா? ஸோ இந்த யதார்த்தமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.